அடுத்த பாடல் 1802. பாசத்தில் இட்டது அருள் தந்த பாசத்தில். இப்போ பிறந்திருக்கோம். பிறந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பாசம் என்ற ஒன்று இருக்கின்றது. ஒன்று குடும்ப பாசம் இருக்கு, இல்ல நண்பர்கள்கிட்ட பாசம் இருக்கு, இல்ல பொருள் மீது கூட நமக்கு பாசம் இருக்கின்றது. இது என்னுடைய பொருள். சில பேர்லாம் ஒரு பொருளை பத்திரமா ரொம்ப பாதுகாப்பா வச்சிருப்பாங்க ரொம்ப நாள். ஏன்? அதன் மீது இருக்கக்கூடிய ஒரு பற்று. இப்போ பாசத்தில் இட்டது அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பாசத்தை நமக்கு கொடுத்தது யாரு? இறைவன் தான் கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? அது அவர் ஒரு அருள் கருணையினால தான் கொடுத்தாரு. ஏன்னா இந்த பாசம் இருக்கிறதுனால தான் குடும்பத்துக்கு நம்ம வேலைகளை செய்கிறோம் இல்லையா? ஆணா இருந்தாலும் இங்க தன்னுடைய உடல் உழைப்பால சம்பாரிச்சு வீட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க. பெண்ணா இருந்தாலும் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா வீட்டு வேலைகளை செய்து தங்களுடைய கடமையை அவள் தீர்க்கின்றாள். அப்போ கடனை தீக்கணும். அதுக்கு பாசம்னு ஒண்ணு இருந்தா தான் கடனை தீர்ப்பாங்க. கடனை யாரோ ஒருத்தர் பாசமே ஒண்ணு இல்லைன்னா, நான் ஏன் உனக்கு துணி துவைச்சு போடணும்? நான் ஏன் சமைக்கணும் உனக்கு? அப்படின்னு பெண்கள் கேட்டாலும் சரி, நான் ஏன் உனக்கு சமைச்சு போடணும்னு சொல்லி ஆண்கள் கேட்டாலும் சரி இந்த இடத்துல. இல்லையா? அப்ப கேட்டாங்கன்னா சண்டை தான் வரும். 2 பேரும் வேலையும் செய்ய மாட்டாங்க. கடமையும் தீராது. அ ஆசையும் தீராது. இறைவன்ட்ட போறதும் கஷ்டம். அதனால இறைவன் என்ன பண்ணிட்டாரு? ஒரு பாசம் என்ற ஒரு இடத்துல அந்த இடத்துல வச்சாரு. அதான் இட்டது. இட்டதுன்னா வைக்கிறது அந்த இடத்துல. பாசம் ஒன்று குடுத்துட்டாராம். நம்ம மேல உள்ள வச்சுட்டாராம் அந்த இடத்துல. அது இருந்ததுனால தான் அந்த வேலையெல்லாம் குடும்பம் என்று ஒன்று சொல்ல ஒரு பந்தத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பாசத்தில் இட்டது. அடுத்து என்ன சொல்றாரு? அருள் தந்த பாசத்தால் அப்படிங்கிற அருள் என்ற ஒன்று இருக்கின்ற பாசத்தினால். அப்ப ஒரு பாசம்னு உள்ள இருந்து அது செயல்படுது இல்லையா? அதுவும் அந்த அருளினால் தான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ பாசத்தை முதல்ல வச்சாச்சு. வச்ச பாசத்தை இப்ப நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம். ரெண்டுமே அந்த அருள் என்ற ஒன்று தந்த பாசத்தினால் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு முதல் அடியில. ரெண்டாவது அடியில நேசத்தை விட்டது அருள் தந்த நேசத்தில் அப்படின்னு சொல்றாரு. நேசம்னா அன்பு என்று ஒரு பொருள் இருக்கின்றது. அப்ப நேரடியா நம்ம பொருள் பார்க்கும்போது அன்பை விட்டது அருள் தந்த அன்பிலால் அப்படின்னு பொருள் எடுத்துக்க முடியாது. அது சரியா பொருந்தாது. ஆனா அது எப்படி உள்ளுக்குள்ள போய் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த பாசத்தை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம்ல. இந்த ஆசம் என்பது ஒரு முதல் படி அப்படின்னு எடுத்துக்குவோம். அன்பு என்பது அதற்கு அடுத்த படி. ஏன்னா எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடியது பாசம். எதிர்பார்ப்பில்லாமல் செய்வது அன்பு. ரெண்டுமே ஒரே செயல் தான். இப்போ வீட்டில் ஒரு சாப்பாடு உணவு வாங்கிட்டு போய் வீட்டில் கொடுக்குறோம். ஐயா குழந்தை பசியோடு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தா அதுக்குள்ள பாசம் இருக்கும். அவசர அவசரமாக போவோம். ஆனால் அதே வேறு யாரோ ஒரு நபர் பசியோடு உட்காந்துருக்காங்க, ஐயோ அவங்களும் பசியோடு இருக்காங்களேன்னு கொண்டு போய் அதே உணவை கொண்டு போய் கொடுத்தோம்னா அது அன்பாக மாறுகிறது. எதிர்பார்ப்பு இல்லை, ஆஹா அது பசிக்குதே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அது அன்பு. செயல் ஒன்றுதான். எண்ணத்தில் தான் அது அன்பா பாசமா என்று நமக்கு இங்கு தெரிகின்றது. அப்ப பாசம்ன்றத முதல்ல கொடுத்து என்ன பண்ணிட்டாரு இறைவன்? ஒரு வேலையை செய்ய வச்சு நமக்கு பழகிட்டாரு. குடும்பத்துக்கு சாப்பாடு போடுறது, அடுத்த ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் பழக்க வச்சுட்டாரு. இப்ப அந்த பாசத்துல இருந்து பாசம் விலகும் போது என்ன ஆகுது? இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா அன்பு என்பது அந்த இடத்துல வர ஆரம்பிக்குது. ஸோ அப்ப இந்த இடத்துல முதல்ல நேசத்தை விட்டது அப்படின்னா, பாசம் எப்பொழுது முடிகின்றதோ அந்த இடத்துல தான் என்ன ஆயிடுது? இந்த இடத்துல அன்பானது உள்ளிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. அதுதான் சொல்றாரு நேசத்தை விட்டது அப்படிங்கிறது. ஸோ பாசம் எங்க விட்டுச்சோ அங்கிருந்து நேசம் ஆரம்பிக்குது. எது? அன்பு ஆரம்பிக்குது. அதுவும் எப்படி? அந்த அருளால் தான். அருள் தந்த நேசத்தில் அப்படிங்கிறார். அப்ப அன்பு பாசம் என்பது முடிந்து விட்டது. பாசத்தினுடைய முடிவில் அன்பு ஆரம்பிச்சு அன்பு தான் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. அதுவும் அந்த இறை அருளால் தான் அப்படின்னு சொல்றாரு. இது ரெண்டாவது அடியில. ஸோ ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. மூணாவது அடியில கூசு அற்ற முத்தி அருள் தந்த கூட்டத்தில் அப்படின்னு சொல்றாரு. கூசு அப்படின்னா கூச்சம்னு சொல்லுவோம் நம்ம பேச்சு வழக்காக. கூச்சம்னா என்ன? தமிழ்ல நாணம் அப்படின்னு சொல்லுவோம். வெக்கத்தில் சொல்லுவோம். வெக்கம் நாணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்னைக்கும் கோயிலுக்கு போனா பல பேருக்கு சத்தமா ஒரு பாடல் பாடுவதற்கோ கீழே விழுந்து வணங்குறதுக்கோ கூச்சப்படுவாங்க. இப்ப கீழே விழுந்து சாமி கும்பிடுப்பா அப்படின்னு சொன்னா இந்த தரையில நான் விழுறதா அப்படின்னு யோசிப்பாங்க. ஏன்? சுத்தி இருக்காங்க எல்லாரும் பார்ப்பாங்க நம்மள. ஏன்னா உடம்புக்கு ஒரு கூச்சம் ஒன்று இருக்கு. அடுத்தவங்க எல்லாருமே உழுந்து கும்பிடுவாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. ஆனா பலருக்கு இந்த இடத்துல நான் எப்படி உழுந்து கும்பிடுறது? இங்க அழுக்கே இருக்கு, யாரு என்ன நினைப்பாங்க, என் உடம்பெல்லாம் அழுக்கு ஒட்டிக்குமே, இந்த ஒரு எண்ணம் பலருக்கு இருக்கிறது. அதே போல சில பேர் பார்த்தோம்னா சத்தமா மந்திரத்தை சொல்லி இறைவனுடைய நாமத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில பேர் இதே மாதிரி சத்தமா நீ பாடு பண்ணா தொண்டையில இருந்து காத்தே வராது.
சத்தமே வராது. என்னன்னா அப்பன்னா கூச்சப்படுவாங்க. அடுத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோ. ஸோ அந்த கூச்சம் என்பது இயல்பாகவே நம்மிடம் இருக்கின்றது. ஏதோ ஒரு வகையில இருக்கு. சாமி கும்பிடுற இடத்திலே கூச்சம், நாணம் பல இடங்களில் பலருக்கு இருக்கின்றது. எனக்கு இல்ல அப்படின்னு யாராவது சொல்லலாம். இப்போ சத்தமா கோயில்ல பாடுறவங்களோ, இல்ல எதுனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். கீழ விழுந்து கும்பிடுறவங்களோ போலாம். ஆனால் வேறு ஏதோ ஒரு இடத்தில் அந்த கூச்சம் என்பது வேறு ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயமாக இருக்கும். ஏன்னா கூச்சம் என்று சொல்லப்படுவதும் இந்த இடத்துல மாயையினுடைய ஒரு பகுதி தான். மாயை எப்பொழுது முழுமையாக விலகுகின்றதோ அப்போதுதான் அந்த கூச்சம் என்பது போகுமே தவிர்த்து அது வரைக்கும் கூச்சம் என்பது செல்லாது. நான் என்ற எண்ணம் இருக்கும் வரைக்கும், மாயை என்பது இருக்கும் வரைக்கும் அந்த கூச்சம் என்பது இருக்கும். நாணம் என்பது இருக்கும். இதை இன்னும் நல்லா ஆழமா சொல்லணும்னா, குருநாதர்ட்ட நான் என்ற அகங்காரத்தை வச்சு பேசும்போது நடுவில் ஒரு கருத்து ஒன்று சொன்னார். நான் என்பது போக என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு விவாதம் போயிட்டு இருக்கும்போது சொன்னார். நான்னா என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. சொல்லுங்க சாமின்னு. இந்த மேலே போட்டிருக்க தெரியுமா சட்டை, இந்த சட்டை தான் நான் அப்படின்னு. சட்டைக்கும் நானும் என்ன இருக்கு? நானு நம்மள உடம்ப தானே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சட்டையை போய் சொல்றாரு அப்படின்னு கேட்டா அப்புறம் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த சட்டை இல்லாம நம்மளால ட்ரெஸ் இல்லாம ரோட்ல நடப்போமா? நிச்சயமா நடக்க மாட்டோம். இல்லையா? ஏன்? இது என்னோட உடம்பு என்ற ஒரு எண்ணம் இங்கு இந்த உடம்பிற்கு இருக்கிறது. அது இருக்கிற வரைக்கும் அது ட்ரெஸ்ஸு போடத்தான் செய்யும். எதிர்பார்க்குதா வெளில போறதுக்கு ரொம்ப அச்சப்படும், கூச்சப்படும். யாராவது பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதவு மூடிட்டு தான் ட்ரெஸ்ஸு மாத்த வைக்கும் வீட்டுக்குள்ளே. அப்போ அவ்வளோ தூரம் அந்த இடத்துல நான் என்ற எண்ணம் இருக்கிறது. இதெல்லாம் கூச்சம் தான் இந்த இடத்துல. இப்போ சித்தர்களா, ஞானிகளா பல பேர் பாருங்க. ஓ இப்போ ரமணர்லாம் கூட கோவணம் கட்டிட்டு இருந்தார். அதுக்கே அவர் காரணம் சொல்லுவார். என்னைய பார்க்கறதுக்கு பல பெண்கள் வராங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி தயக்கமா கூச்சம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த கோவணத்தையே போட்டிருக்கேன். இல்லைன்னா இதன் மேல கூட எனக்கு பற்று இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஞானிகள் அந்த பற்றற்ற நிலையில தான் அவங்க இருக்காங்க. மக்களுக்காகத்தான் அவங்க ஏதாவது அவங்களுக்கு கூச்சம் வரக்கூடாதேன்றதுக்காகத்தான் அந்த உடைகளே அவங்க அணிகிறாங்க ஏதோ ஒரு வகையில். இப்போ கூசு என்று சொல்லப்படுவது ஒரு நாணம். இந்த அன்பு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா? பாசம் ஒன்று கொடுத்தாரு, பாசத்தை அனுபவிச்சு முடிச்சுன்னு அன்பு ஒன்று வந்துருச்சு. அன்பு வந்த பின்பாக இந்த கூச்சம் என்ற ஒன்று செல்லும். அதான் கூசு அற்ற அப்படிங்கிறாரு. நாணம் நான் என்பது அங்க செல்லும் போது தான் அடுத்து என்ன சொல்றது? முக்தி அருள் தந்த கூட்டத்தில் அப்படின்னு சொல்றாரு. முக்தி அங்க கிடைச்சிடுதான். அது எப்படி கிடைக்குதான்? அருள் தந்த கூட்டத்தில் அப்படிங்கிறாராம். ஸோ அருள் என்று சொல்லப்படுவது அருள்னா ஒரே ஒரு வார்த்தை தான். இறைவனுடைய அருள் என்பது ஒன்றுதான். ஆனால் அது பல்கி பலவாறாக பிரிந்திருக்கிறது. இப்போ நடந்து போறோம்னா மழை தேவைப்பட்டுச்சுன்னா மழை வழியாக ஒரு அருள், வெயில் வழியாக ஒரு அருள், சாப்பிடுவதால் ஒரு அருள், தண்ணி குடிக்கிறதுல ஒரு அருள், உட்கார்றதுக்கு ஒரு சேர் இருக்கா அது ஒரு அருள். இப்படி நம்மை சுற்றி சுற்றி ஒரே அருள் தான், ஆனால் வேறு வேறாக பிரிந்து தனித்தனியாக இருக்கிறது. அப்ப அந்த நிலையில என்ன செய்தான்? அருள் என்ற ஒரு கூட்டம் அப்படின்னா அவரை சுற்றி இருக்க நாணம் கூச்சம் போயிடுச்சு. இப்ப அவர் என்ன நடக்குது? சுத்தி இருக்கக்கூடிய அந்த 5 பூதங்கள் எல்லாமே அவருக்கு என்ன செய்தான்? உதவி செய்கிறது. சூழ்நிலையே அவருக்கு ஏற்றார் போல நடத்தி கொடுக்கின்றது. ஞானிகள்லாம் அதனால தான் ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா உடனே அப்படியே நடக்குது. என்ன சொன்னாலும் நடக்குது. ஏன் நடக்குது? சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தும் அவருக்கு அவர் என்ன சொல்கிறாரோ அதை நடத்தி கொடுக்கிறது. எப்படி நடத்தி கொடுக்கிறது? இந்த கூட்டம், அருள் என்று சொல்லக்கூடிய கூட்டம் சேர்ந்து அவருக்கு நடத்தி கொடுக்கின்றது. இதைதான் சொல்றாரு, கூசு அற்ற முத்தி அருள் தந்த கூட்டத்தில். அடுத்து என்ன சொல்றாரு? நேசம் அற்றும் தோன்றா நிலை அருளாமே அப்படின்னு சொல்றாரு. நேசம் அற்றும் அப்படிங்கிற நேசம்னா என்ன? இந்த இடத்துல இப்ப திருவருளுடைய கூட்டம் வந்துருச்சு இல்லையா? சொல்றது எல்லாமே நடக்குது. என்ன சொன்னாலும் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் மழை பெய்யுனா மழை பெய்யுது, நோய் போகணும்னா நோய் போகுது, என்ன சொன்னாலும் நடந்துகிட்டே இருக்கு அந்த இடத்துல திருவருள் கூட்டம். இப்போ அவங்களுக்கு ஒரு மித்து ஒன்று உள்ள தானா தோணும்ல, என்ன சொன்னாலும் நடக்குது அப்படின்னு. ஆஹா, நான் என் கூட இறைவன் இருக்காரு, நான் என்ன சொன்னாலும் நடக்குது பாருங்க அப்படின்னு ஒரு எண்ணம். அதாவது என்ன இங்க அதிசயங்கள் நடக்கின்றதோ அந்த அதிசயங்கள் மீது, அதன் மீது ஒரு பற்று, அன்பு. அதுதான் இந்த இடத்துல நேசம் அற்றும் அப்படின்னு சொல்றாரு. அது கூட இருக்கக்கூடாது அந்த இடத்துல. நான் இந்த செயலை நான் சொன்னால் இது நடக்கின்றது, நான் இதை நடத்தி கொடுத்தேன், நான் இந்த ஊருக்கு போனதுனால அந்த ஊரே நல்லா இருக்கு, அந்த எண்ணம் கூட மனசுல இருக்கக்கூடாது. அதான் நேசம் அற்றும் அப்படிங்கிறார். எந்த நேசம்னா அன்பு தான் நேரடியாக பொருள். ஆனால் அன்பு என்றால் எந்த அன்பு? எந்த செயலை செய்கிறோமோ அதை செயலை இந்த உடம்பு செய்தது, என்னுடைய எண்ணம் செய்தது, என்னுடைய பிரார்த்தனை செய்தது, அந்த எண்ணம் கூட இல்லாத நிலை, அதான் நேசம் மற்றும். அது கூட இல்லாத தோன்றா நிலை அப்படிங்கிறார். உள்ளுக்குள்ள இருந்து எந்த விதமான எண்ணங்களுமே தோன்றக்கூடாது. அந்த தோன்றாத ஒரு நிலையில் அவர் இருக்கார் இல்லையா? இதுதான் அருளாமே அப்படின்னு சொல்றார். இதற்கு பெயர் தான் அருள் அப்படின்னு சொல்றார். இப்போ அருள் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா அந்த கேள்விக்கு என்ன பதில்?
இந்த 3 நாலடிக்கும் விளக்கம் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த விளக்கம் தான் அருள் இறுதியில. ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், இந்த பாசம் என்ற ஒன்றை நமக்கு கொடுத்து, நம்முடைய கடமைகள் அனைத்தையும் தீர்க்க வைக்கிறார் முதல்ல. எதனால? இறைவன் நம் மீது கொண்ட ஒரு அருளினால். அந்த பிறகு பாசம் சென்ற பின்பாக அன்பு என்ற ஒன்று அதற்கு அடுத்து வருகின்றது. உள்ளிருந்து பாசத்தை முடித்த பின்பாக ஒரு அன்பு வருகின்றது. ஸோ அன்பு வந்த பின்பாக இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கூச்சம், நாணம் இது இங்கு நம்மை விட்டு செல்கின்றது. அந்த நாணம் சென்ற பின்பாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கூட்டம் 5 பூதங்களாலான அத்தனை பொருள்களுமே நாம் என்ன கேட்கிறோமோ நினைக்கிறோமோ உலக நன்மைக்காக அத்தனையும் அது செய்து கொடுக்கின்றது. அந்த அதிசயத்தின் மீது எண்ணம் இல்லாமல், இதை நான் செய்தேன் என்ற எண்ணம் இல்லாத நிலையில் மோன நிலைன்னு சொல்லிக்கலாம். எதுவும் சிந்தனை இல்லாத நிலையில் யார் ஒருத்தர் இங்கு அமர்ந்திருக்கின்றாரோ அதுதான் இங்கு அருளின் உச்சநிலை. ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து. அப்போ இந்த அருளினுடைய உச்ச நிலையில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்குவோம். அவர் இப்போ சிந்தனை இல்லாத சமாதி நிலையில் இருக்கார். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னோம். எண்ணமே கிடையாது இந்த இடத்துல. அவர் பேசுறது இல்லை, சொல்றது இல்லை, நினைக்கிறது இல்லை, ஒன்றுமே இல்லை. அந்த இடத்துல ஒரு சமாதி நிலையில் உட்காந்துட்டு இருக்கார். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பக்தரோ அடியாரோ யாரோ ஒருத்தர் வர்றார். வந்து நிற்கும்போது அவரை சுற்றி அந்த அருள் கூட்டமானது அங்கு நிற்கும். இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், என்ன நடக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அப்போ அவர் அதான் அருளாமேன்னு சொல்லி முடிச்சார் இல்லையா? அப்போ அவரை சுற்றி இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அருள் தானே நிறைஞ்சு நிற்கும். இப்போ யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல நின்று, அந்த எல்லைக்கு உட்பட்ட இடத்துல போய் நின்று ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த பிரார்த்தனையானது ஆத்மார்த்தமாக சரணடைந்து இருக்கும் பட்சத்தில் அந்த பிரார்த்தனை அப்படியே நடக்கும். அவர் காதலை இவங்க பிரார்த்தனை பண்ணுறது உழணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து நினைக்கணும்னு அவசியம் இல்லை. தானாகவே அந்த அருள் என்ன செய்யும்? அவர் என்ன பிரார்த்தனை பண்ணுறாரோ அது நடக்கும். ஆனால் அந்த பிரார்த்தனை சரணடைந்து பக்தியின் தர்மப்படி இருந்தால் உறுதியாக நிச்சயமாக நடக்கும். ஸோ அதுதான் அந்த அருளினுடைய தன்மை, வெளிப்பாடு. அருளாமேன்னா இதுதான் அருள் அப்படின்னு சொல்லி முடிச்சா இல்லையா? அப்போ அதான் அந்த அருள் என்ன செய்யுது அப்படின்னா உலக நன்மைக்கு இப்படி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் இன்றைக்கும் நம்ம அந்த சமாதி நிலையில் இருக்கக்கூடிய சித்தர்கள் சமாதி பல கோயில்களுக்கெல்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டம் போகிறதுக்கு காரணம் அதுதான். அங்கே போயிட்டு வந்தால் என்னமோ எல்லாருக்கும் நல்லதை நினச்சிடணும்னு நினச்சி போகிறாங்க. உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எண்ணம் நமக்கு எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு நான் அதுக்கேற்றார் போல எண்ணத்தோடு நம்ம அங்கே போனால் நிச்சயமாக அது நடக்கும்.